வணக்கம். இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். கடந்த மே 9ஆம் தேதி அன்னைக்கு சர்வதேச நிதி நாணயமான IMF பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனா கொடுக்கறதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த கடன் பாகிஸ்தானுக்கு செல்லாம இருக்கிறதுக்கு நாங்க மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா 9ஆம் தேதி அன்னைக்கு வாஷிங்டன்ல நடந்த அந்த IMF கூட்டத்திலையுமே இந்தியா கடுமையான எதிர்ப்புகளை முன் வச்சு அதன் பிறகு வெளிநடப்பும் செஞ்சாங்க. ஆனாலும் பாகிஸ்தானுக்கு இந்த $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்றது IMF அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் பயன்படுத்துறத IMF அங்கீகரிச்ச மாதிரி தான் இந்தியா தரப்புல இருந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக கடந்த 30 ஆண்டுகளாகவே நாங்க தீவிரவாதத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இருந்தோம். அதனாலதான் இன்னைக்கு பாகிஸ்தான் பல்வேறு விதமான இழப்புகளை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 65,000 கோடி டாலர்கள் வரைக்குமே நாங்க இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்கை நியூஸ் அளித்த ஒரு பேட்டியில அவர் தெளிவா சொல்லியிருந்தார். இருப்பினும் IMF இந்த மாதிரியான ஒரு கடனை பாகிஸ்தானுக்கு கொடுக்குது. ஆனா இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா IMF ஏதோ பாகிஸ்தானுக்கு உதவி பண்றதுக்காக இந்த மாதிரியான கடனை கொடுக்கல. பாகிஸ்தானை மேலும் கடனாளி நாடாக இன்னும் நீடிக்கிறதுக்கு IMF போட்ட ஒரு ரூட் தான் இந்த கடன் உதவி அப்படின்றது. ஏன்னா கடந்த ஆண்டே IMF கொடுத்த $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுக்கு ஏகப்பட்ட நிபந்தனைகளை பாகிஸ்தானுக்கு விதிச்சிருக்காங்க. உண்மையாகவே இந்த கடனானது பாகிஸ்தானுக்கு வரமா சாபமா? இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம்.